ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 7/1/2025 மார்கழி மாதம் 23ஆம் நாள் குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்று அவனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டிய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 சூரிய அஸ்தமனம் மாலை 5:57 விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. அதிகாலை 4 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை, அதே போல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:15 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மாலை 4:36 வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே கவனமாக இருங்கள். பேசுகின்ற வார்த்தைகளிலே மிக மிக நிதானமாக கணவன் மனைவிக்குள் பேசிக்கொண்டாலும் நிதானமாக பேசுங்கள். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்வார்கள். ஆகவே வார்த்தைகளிலே கவனமாக இருந்துவிட்டால் அன்றைய நாள் ஆனது நமக்கு சுகமாக இருக்கும். ஆகவே வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். கனியிருப்ப காய்கவன் தற்று என்றார் வள்ளுவ பெருந்தகை. ஆகவே வார்த்தைகளை நிதானமாக பேசினால் இன்றைய நாளிலே நலம் காணலாம். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். எப்படி மனைவியோடு கவனமாக பேச வேண்டுமோ அதே போல் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோடு கவனமாக இருங்கள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே 50க்கு 50ஆக இருக்கின்றது. நல்ல நாளாகவும் இருக்கின்றது, அதே நேரத்திலே கெடுபலன்களும் தெரிகின்றது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாளிலே உங்களுடைய குலதெய்வத்தை நிறைய வணங்க வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். குலதெய்வம் உடன் வந்து காக்கின்ற தெய்வம். அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை ஆதலால் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சஷ்டி கவசம் கேளுங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிலேயே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழியிலே சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய செயல்கள் வெற்றியை பெறுகின்ற நாள் இன்றைய நாள். யோசிப்பீர்கள், அதன்படி செயல்படுவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். ஆக ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் மிக அருமையாக இருக்கின்றது. மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்கி அம்பாளை வணங்கி மேலும் நற்பலன்களை இன்றைய நாளிலே பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்து விஷயமாக நல்ல செய்தி வரும். நல்ல செய்தி கிடைக்கின்ற அற்புதமான நாள். வழக்கு மன்றம் செல்லாமலேயே உங்களுக்கான பங்கு உங்களை வந்து சேரும். அதற்கான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது சுலபமாக முடியும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். புரிந்து கொள்வீர்கள் ஒருவருக்கொருவர். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். வேலை மாற்றம் என்பது ஒரு பதவி உயர்வோடு கூடிய வேலை மாற்றமாக இருக்கும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் சந்திராட்டமம் இருக்கின்றது என்றால் மன அமைதிக்கு குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருங்கள். புதிய முயற்சிகளை எல்லாம் தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சுப விரயங்கள் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் எதையும் இன்றைய நாளிலே செய்ய வேண்டாம். அதே போல் புதிதாக எதுவும் கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. இன்றைய நாளிலே தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. கவனமாக இருங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பொறுமையோடு இருந்தால் பெருமையாக வாழலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த விதமான முயற்சிகளையும் இன்றைய நாளிலே எடுக்கக்கூடாது. ஆகவே இன்றைய நாள் சந்திராட்டமம் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய அன்றாட பணிகளை மட்டும் செய்யுங்கள். மற்றபடி எதுவும் புதிய முயற்சிகளோ புதிய சிந்தனைகளோ இன்றைய நாளிலே வேண்டாம். தள்ளி போடுங்கள். ஒரு 2 நாளைக்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். ஆக இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு
முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சுலபமாக முடியும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும் என்றாலும் அதனை உற்சாகமாக செய்வீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நாள் 50-50 இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள், ராஜராஜேஸ்வரி அம்பாளை வணங்குங்கள். ராஜராஜேஸ்வரி அம்பாளை வணங்கி இன்றைய கெடுபலன்கள் சற்று குறைந்துவிடும், நற்பலன்கள் அதிகரிக்கும். ஆகவே ராஜராஜேஸ்வரி அன்னையை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பண வரவு அதிகரிக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நினைத்தபடி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுயதொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் செய்தால் இன்றைய நாளிலே வெற்றி கிடைக்கும். ஒரு இடம் வந்திருக்கின்றது, சென்று பார்க்கலாம் என்று போய் பார்ப்பீர்கள். முயற்சிகளை தொடங்கினால் இடத்தை வாங்கிவிடலாம். கையில் பணம் இல்லையே என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். இன்றைய நாளிலே முயற்சியை துவங்கினால் அது நிச்சயமாக வெற்றி. உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. எதிலும் காரிய வெற்றி உண்டாகும். என்ன விஷயமாக நீங்கள் முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி உண்டாகின்ற நாள். உத்தியோக மாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்றன. அம்மான், அத்தை, சித்தி என எல்லோராலும் நற்பலன்கள் கிடைக்கின்றன. சொந்த பந்தங்களால் நல்ல ஒரு உதவிகளும் அனுகூலமும் கிடைக்கின்றன. தாய் வழி சொந்தமாகட்டும், தந்தை வழி சொந்தமாகட்டும், 2 வழிகளிலுமே இன்றைய நாளிலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விதமாக முயற்சி செய்தாலும் அது நல்ல பலனை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களால் வெற்றி உண்டு, ஆதாயம் உண்டு. காரிய தடைகள் எல்லாம் முற்றிலும் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்றன. மொத்தத்தில் இன்றைய நாள்
மகர ராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திடீர் பணவரவு உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். ஆகவே இன்றைய நாள் மிக ஏற்றம் மிக்க நாளாக இருக்கின்றது. ஆறுபடை அப்பனை வணங்குங்கள், வாழம் காணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி என்பர்கள். இன்று மாலை 6:15 மணி வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்து கொண்டே இருக்கும். பையிலே பணம் தங்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். செய்தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆகவே இன்றைய நாள் மீனராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வழிபடுங்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் அம்பாளையும் வணங்க வேண்டும். அனைவருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். நமக்கு யோகம் தரும் திதிகள் என்னென்ன? எந்த திதியிலே என்ன காரியத்தை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும்? இதனை பற்றி நாம் தெரிந்து கொண்டு விட்டால் வெற்றி இலக்கை எளிமையாக அடையலாம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மகரிஷிகளாலும் யோகிகளாலும் தபசிகளாலும் கண்ணுணர்ந்து சொல்லப்பட்ட பொக்கிஷங்கள் நிறைய இருக்கின்றது. அதிலே முக்கியமான பொக்கிஷம் ஜோதிட சாஸ்திரம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே என்பதற்கு இணங்க ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு புது புது சித்தாந்தங்கள் சொல்லப்பட்டாலும் பழங்கால முனிவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஜோதிட அடிப்படை நிலை என்பதை மாற்றவே முடியாது. மாற்றம் இருக்காது. வானிலே தோன்றும் நட்சத்திரங்கள் அத்தனையும் 27 பிரிவுகளாக பிரித்து அவற்றை 12 ராசிகளுக்குள் அடக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் கோள்களின் நிலையை கொண்டே பூமியில் வாழும் மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய ஜீவராசிகளும் மரம் செடி கொடிகளும் மலைகளும் ஏற்றத்தாழ்வு பெறுகின்றன. வேதங்களிலே அதர்வண வேதத்திலே ஜோதிடமும் மருத்துவமும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வேதத்தின் கண்ணாக ஜோதிடம் விளங்குகின்றது என்றால் அது மிக இல்லை. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை மட்டுமல்ல, அவனது வாழ்விலே திருப்பத்தை தரப்போகும் சுப வைபவங்களையும் எந்த நாளிலே அமையலாம் என்பது குறித்தும் வழிகாட்டுகின்றது ஜோதிடம். ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம். சுபநாள் பார்க்க பஞ்ச அங்கம் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஜோதிடம் அறிந்தவரோ அறியாதவரோ எவரானாலும் தினமும் காலையிலே அன்றைய தின பஞ்ச அங்கங்களை தெரிந்து கொள்வது அவசியமாகும். இதுதான் பஞ்சாங்கம் என்று எனப்படுகின்றது. நவக்கிரகங்களின் செயல்களுக்கு அன்றாட திதி, வார, நட்சத்திர, யோக கரணங்களே ஆதாரமாக உள்ளது. இந்த பஞ்ச அங்கங்களை அறிந்து கொள்பவர்களுக்கு எல்லா விதமான நற்குணங்களும் உண்டாகும் என்று சொல்கின்றது சாஸ்திரம். விரோதிகள் வலுவிழப்பார்கள். துஸ்வப்னம் அதாவது கெட்ட கனவு அகலும். கெட்ட கனவுகள் மூலம் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். கங்கா ஸ்நான பலன் சித்திக்கும். அதாவது தினந்தோறும் பஞ்சாங்கம் படித்தால் நமக்கு என்னென்ன பலன்? கங்கா ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும். தானத்தினால் கிடைக்கின்ற பயன் உண்டாகும். கங்கா ஸ்நான பலன் சித்திக்கும். கோதானம் என்று சொல்கின்ற பசுவை தானமாக கொடுக்கின்ற
பலன்களுக்கு இணையான சுப பலன்கள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீண்ட ஆயுளும் எல்லா விதமான வாழ்க்கை வசதியிலும் செல்வச் சேர்க்கையும் உண்டாகும். தர்மசாஸ்திரப்படி தினம்தோறும் காலையில் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து அன்றைய திதியை சொல்வதால் இல்லத்திலே செல்வம் கொழிக்கும். வார்த்தை சொல்வதால் ஆயுள் விருத்தியாகும். நட்சத்திரத்தை சொல்வதால் பாபம் விலகும். யோகத்தை சொல்வதால் நோய் நீங்கும். கரணத்தை சொல்வதால் காரியம் நிறைவேறும். இந்த பஞ்ச அங்கங்களை சொல்லிவிட்டு, அதாவது தெரிந்து கொண்டு விட்டு பின்னர் குளித்து நம்முடைய நித்திய கர்மாக்களை செய்ய வேண்டும். பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்ட நாளில் எந்த திதி என்று கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த திதி எத்தனை நாளிகை எத்தனை வினாடி வரை அந்நாளிலே வியாபித்திருக்கின்றது. அதே போல் திதி சந்திரனின் நாளாகும். மொத்தம் 30 திதிகள் உண்டு. அமாவாசையை அடுத்து சதுர்தசி வரையிலான 15 திதிகள் வளர்பிறை சுக்லபக்ஷ காலம். பௌர்ணமியை அடுத்து சதுர்தசி வரையிலான 15 திதிகள் தேய்பிறை காலம், கிருஷ்ணபக்ஷம் என்பார்கள். இந்த வளர்பிறை காலத்திலே குறிப்பிட்ட திதியில் தேவதையை வணங்கிவிட்டு சுபகாரியங்களை செய்தால் அந்த காரியத்திலே வெற்றி உண்டாகும். தேய்பிறை காலத்திலே சுபகாரியங்கள் செய்வதனால் பஞ்சமிக்குள் செய்வது உத்தமமாகும். தேய்பிறை பஞ்சமி வரையிலும் வளர்பிறை காலம் போல் பலன் உண்டு என்று பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். ஆகவே நாம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நம்முடைய சுபகாரியங்களை நடத்தி கொண்டால் அந்த காரியத்திலே நமக்கு வெற்றி கிடைக்கும். பிரதமை வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதமை தினம் வாஸ்து காரியங்கள் செய்வதற்கும் திருமணம் செய்வதற்கும் உகந்ததாகும். அக்னி சம்பந்தமான காரியங்களிலும் ஈடுபடலாம். மத சடங்குகளை மேற்கொள்ளலாம். இந்த திதிக்கு அதிதேவதை அக்னி பகவான். அடுத்து துதியை அரசு காரியங்கள் ஆரம்பிக்கலாம். திருமணம் செய்யலாம். ஆடை அணிமணிகள் அணியலாம். விரதம் இருக்கலாம். தேவதா பிரதிஷ்டை செய்யலாம். கட்டட அடிக்கல் நாட்டலாம். ஸ்திரமான காரியங்களிலே ஈடுபடலாம். இந்த திதிக்கு அதிதேவதை பிரம்மதேவன். அடுத்து திருதியை திதி. குழந்தைக்கு முதலில் அன்னம் ஊட்டலாம் இந்த திதியிலே. அதே போல் முறையாக சங்கீதம் கற்க வேண்டுமா, இன்று நாளிலே துவங்கலாம். சீமந்தம் செய்ய அற்புதமான நாள். சிற்ப வேலைகளிலே ஈடுபடலாம். சகல சுபகாரியங்களுக்கும் உகந்த திதி இது. அழகு கலையிலே ஈடுபடலாம். இதனுடைய அதிதேவதை கௌரி என்கின்ற பராசக்தி. அடுத்து சதுர்த்தி. முற்கால மன்னர்கள் படையெடுப்புக்கு உகந்த நாளாக இந்த நாளை தேர்ந்தெடுப்பார்கள். எதிரிகளை வெல்ல விஷசாஸ்திரம், அக்னி பயன்பாடு, அதாவது நெருப்பு சம்பந்தமான காரியங்களை செய்ய உகந்த திதி இந்த திதி. யமதர்மனும் விநாயகரும் இந்த திதிக்கு அதிதேவதையாக இருக்கின்றார்கள். ஜாதகத்திலே கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த திதி நாளில் சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபடுவதன் மூலம் கேது தோஷம் விலகும் என்பது ஐதீகம். அடுத்து பஞ்சமி திதி. எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம். விசேஷமான திதி இன்றைய திதி. குறிப்பாக சீமந்தம் செய்ய உகந்த திதியாக இந்த பஞ்சமி சொல்லப்படுகின்றது. மருந்து உட்கொள்ளலாம். அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். விஷ பயம் நீங்குகின்ற திதி இந்த திதி. இந்த திதிக்கு நாக தேவதைகள் அதிதேவதைகளாக இருக்கின்றார்கள். எனவே நாகர் வழிபாட்டுக்கு உகந்த திதி இந்த திதி. நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த திதியிலே நாகரை பிரதிஷ்டை செய்து வேண்டி வழிபட நாகதோஷம் விலகும். நாக பஞ்சமி என்பது வருடத்திலே ஒரு நாள் வரும். அது மிகவும் விசேஷமான நாள். அதுபோல் சஷ்டி திதி. சிற்ப வாஸ்து காரியங்களிலே இந்த திதியிலே ஈடுபடலாம். ஆபரணம் தயாரிக்கலாம். வாகனம் வாங்கலாம். புதிய வாகனம் வாங்கலாம். புதியவர்களை நண்பர்களாக்கி கொள்ளலாம். கேளிக்கைகளிலே ஈடுபடலாம். புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த திதிக்கு அதிதேவதை கார்த்திகேயன், அதாவது முருகப்பெருமான். முருகனை சஷ்டி விரதம் இருந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் என்பது ஐதீகம். நல்ல சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும். சஷ்டி என்றால் 6 முகம் கொண்ட முருகனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய அகப்பையிலே ஊறும் என்பது ஐதீகம். அடுத்து சப்தமி திதி. இந்த திதி பயணம் மேற்கொள்ள உகந்த திதி. வாகனம் புதிதாக வாங்கலாம். வீடு தொழில் இடமாற்றம் செய்து கொள்ளலாம். அதே போல் திருமணம் செய்து கொள்ள அற்புதமான திதி இந்த திதி. சங்கீத வாத்தியங்கள் வாங்கலாம். வீணை, ஹார்மோனியம், தபேலா, இப்படி ஏதேனும் இசைக்கருவிகள் வாங்குவதற்கு அருமையான திதி இன்றைய திதி. ஆடை அணிகலன்கள் வாங்கலாம். இதனுடைய அதிதேவதை சூரிய பகவான். இந்த தினத்திலே 7 குதிரைகள் பூட்டிய ரதத்துடன்
உள்ள சூரியனை வழிபடுவது சிறப்பாகும். அடுத்து அஷ்டமி திதி, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். தளவாடம் வாங்கலாம், புதிதாக ஆயுதங்கள் வாங்கலாம், நடனம் பயிலலாம். 5 முகம் கொண்ட சிவன், அதாவது சிவபெருமான் இந்த திதிக்கு அதிதேவதையாக விளங்குகின்றார். நவமி திதி அடுத்து சத்ரு பயம் நீக்கும் திதி. இது கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கான செயல்களை இந்நாளிலே துவங்கலாம். இந்த திதிக்கு அம்பிகையே அதிதேவதை ஆவாள். அடுத்து தசமி திதி, எல்லா சுபகாரியங்களிலுமே ஈடுபடலாம், மதச்சடங்குகளை செய்யலாம், ஆன்மீக பணிகளுக்கு உகந்த நாள் இது. பயணம் மேற்கொள்ளலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், வாகனம் பழகலாம், அரசு காரியங்களிலே ஈடுபடலாம். இந்த திதிக்கு யமதர்மன் அதிதேவதையாக இருக்கின்றார். அடுத்து ஏகாதசி திதி, பெருமாளுக்கு உகந்த திதி இந்த திதி. இந்த திதியிலே விரதம் இருக்கலாம், திருமணம் செய்யலாம், அதே போல் புண்ணுக்கு சிகிச்சை செய்து கொள்ளலாம். ஏதேனும் ஆறாத புண்ணு இருக்கின்றது என்றால் இந்த நாளிலே சிகிச்சை மேற்கொண்டால் அது நல்லபடியாக சீரடையும். எல்லா வகையிலும் சிறப்பான திதி இந்த திதி. இதற்கு ருத்ரன் அதிதேவதையாக இருக்கின்றார். அடுத்து துவாதசி திதி, மதச்சடங்குகளிலே ஈடுபடலாம், இதனுடைய அதிதேவதை விஷ்ணு. அடுத்து திரையோதசி, சிவ வழிபாடு செய்வது இந்த திதியிலே மிகவும் விசேஷம். பயணங்கள் மேற்கொள்ளலாம், புத்தாடை அணியலாம், எதிர்ப்புகள் முற்றிலுமாக விலகுகின்ற திதி. தெய்வ காரியங்களிலே ஈடுபடலாம், புதியவர்களை நண்பர்களாக்கிக் கொள்ளலாம். அடுத்து சதுர்தசி, ஆயுதங்கள் உருவாக்கலாம், மந்திரம் பயிர்வதற்கு உகந்த நாள். காளி தேவதை இந்த திதிக்கு அதிதேவதை ஆவாள். அடுத்து பௌர்ணமி, ஹோம சிற்ப மங்கள காரியங்களிலே ஈடுபடலாம், விரதம் மேற்கொள்ளலாம். இந்த நாளுக்கு பராசக்தி அதிதேவதையாக இருக்கின்றார். அமாவாசை அன்று பித்திருக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடன்களை வழிபாடுகளை செய்யலாம். தான தர்ம காரியங்களுக்கு உகந்த நாள் அமாவாசை. இயந்திர பணிகள் மேற்கொள்ளலாம். சிவன் சக்தி அதிதேவதை ஆவார்கள். திதிகளிலே வளர்பிறை துதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி ஆகியவை மிக மிக விசேஷமானவை. தேய்பிரையிலே துதியை, திருதியை, பஞ்சமி மூன்றும் சிறப்பான சுபதிதிகள் ஆகும். சுபகாரியங்களிலே இந்த திதிகளிலே ஈடுபடலாம். ஆகவே அன்பர்களே, இந்த திதிகளை சரியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன காரியங்களிலே ஈடுபட போகிறீர்களோ அந்த காரியங்களை மிக சரியாக இந்த திதிகளிலே செய்து வெற்றியை காணுங்கள், வளமாக வாழுங்கள். இறைவன் எப்போதும் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.